கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில கூட ஆண்டவர் நம்மளோடு கூட பேச போற ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 23வது சங்கீதம், தாவீதின் சங்கீதம் 23. நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஆமேன், ஆமேன். இந்த காலவேளையில கூட ஆண்டவர் இந்த 23வது சங்கீதத்துல என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். ஒரு ஆடு மேய்க்கிறவங்க 100 ஆடு மேய்ப்பாங்க. அதுல 99 ஆடு அவர் கூட இருக்கும். ஆனா ஒரு ஆடு தொலைஞ்சு போயிடும். அந்த 99 ஆட்டையும் அந்த ஆட்டுக்காரங்க விட்டுட்டு அந்த ஒரு ஆடை மட்டுமே தேடி கண்டுபிடிச்சி அதை கொண்டு வந்த பிறகுதான் அந்த மேய்ப்பனுடைய மனசு ஆறுதல் அடையும். அது போலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறேன். நீங்க அழிஞ்சு போறதையோ சிதைஞ்சு போறதையோ விலகி போறதையோ நான் எப்படி பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன். அழிஞ்சு போற ஆத்துமாக்களை மீட்டெடுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, புல்லுள்ள இடங்களில மேய்க்கிறாரு, நமக்கு நல்லதை கொடுக்கிறாரு. இன்னைக்கு கெட்டு போற காரியங்கள், இன்னைக்கு தண்ணி, சிகரெட்டு, பொண்ணு, அப்புறம் இன்னும் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. இப்ப பாருங்க, நிறைய பெண்ணும் திருமணம் பண்ணிக்கிறாங்க, ஆணும் திருமணம். இந்த மாதிரி அழிஞ்சு போற காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனா எல்லா புராணங்கள்லயும் சொல்லப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆண் பெண் அது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்தவத்திலையும் அது மட்டும்தான் எழுதப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னாக்கா, இப்போ இப்ப நடக்கிற காலகட்டங்கள்ல இப்ப இருக்கிற அழிவுகள்ல இதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உன்னை கொண்டு போய் விடுகிறாருன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் நம்மள மரண பள்ளத்தாக்கு, சாவே வருதுன்னா கூட சரி, சாகவே மாட்டோம். ஏன்னா இதை நான் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். நான் மருந்து குடிச்சிட்டேன், சாகணும்னு முடிவெடுத்து குடிச்சிட்டேன். ஒண்ணுமே சாப்பிடல, வெறும் வயித்துல தான் குடிச்சேன். ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல, நுரை மட்டும்தான் வந்துச்சு வாயில. மத்தபடி எனக்கு சாவே வரல, மரணம் என்னை சந்திக்கல. ஏன்னா ஆண்டவர் என்னை சந்திக்க விடல. ஏன்னா அவர் உருவாக்கின நோக்கம் ஒண்ணு இருக்கு, என்னை உண்டாக்குன நோக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த நோக்கத்துக்காகவே அவர் என்னை இந்த பூமியில வச்சிருக்காரு. அதனால என் ஜீவனை அவர் சடனா எடுத்துடவே மாட்டார். யாரோடைய ஜீவனுமே கடவுள் சடனா எடுத்துட மாட்டார். ஆனா பாவங்கள் பெருகும்போது அந்த பாவத்து நிமித்தம் ஆண்டவர் நிச்சயம் ஜீவனை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாரு. அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம வாழக்கூடாது, நம்ம விழுந்து போயிடணும், நம்ம இறந்து போயிடணும், நம்ம தலையே இருக்கக்கூடாது, நம்ம ஜீவனே இருக்கக்கூடாது, நம்ம சந்ததியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்க முன்னாடி நம்மளை தலை நிமிர்த்தி வாழ வைக்கிறது மட்டுமே ஆண்டவருடைய கிருபையா இருக்கு. இந்த நாளுக்கான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவருக்குள்ள நீங்க விசுவாசமா இருங்க, இந்த வார்த்தைகளை நம்புங்க, கேளுங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை